ஹலோ மை டியர் ஸ்டோரி லவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஜிஜிஎஸ் லைப்ரரி. இன்னைக்கு நான் உங்க கூட சில சீர்திருத்தங்கள் அப்படிங்கிற ஒரு சிறுகதையை பகிர்ந்துக்கலான்னு இருக்கேன். இதோட ஆசிரியர் அனுராதா ரமணன் அவர்கள். கதைக்குள்ள போகலாமா? வாங்க. திண்ணையில் உட்காந்து 8 வீட்டுக்கு கேட்குற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாரு ரத்தனம். எதிர்த்தாப்புல ஜாதகம் கணிக்கிற குருசாமி சோசியர். பையன் அதிர்ஷ்டமா இருப்பானா? பெரிய பண்ண ரத்தனத்தோட பிள்ளைன்னா கொக்கான்னா. இது லட்சத்தில் ஒரு ஜாதகம். பொண்ணு வீட்டில் சீர்சனத்திலாம் பல லட்சத்துக்கு தேரும். உங்க மகன் ஓஹோன்னு இருக்க போறான். ரத்தினம் இல்லையா, ரத்தினம். ரத்தினம் முன்னாடி ஒத்த கொம்பு போடணும். போட்டியலா? ஒன்று என்ன, உங்க அந்தஸ்துக்கு ரெட்டை கொம்பு போடலாம். குருசாமி சோசியர் ரத்தினத்தை குளிர் வைக்கிற முயற்சியில் இறங்குறாரு. ரத்தினத்தோட தயவு இருந்தா அவர் மகன் ஓஹோன்னு இருக்கிறானோ இல்லையோ, தான் ஓரளவுக்கு சுபிட்சமாக இருக்கலாங்கிற எண்ணம் குருசாமிக்கு. இந்த நினப்புனால ரத்தினத்துக்கு வரப்போகிற மருமகளோட என்னெல்லாம் வரும் அப்படிங்கிறத வரிசையாக பட்டியல் போட்டு ஒப்பிக்கிறாரு. நிறுத்தியா உம்ம ஜாவிதாவை. ரத்தினத்தோட அதட்டல்ல அரண்டு போகிறாரு குருசாமி. என்னங்க, யாருக்கியா வேணும் சீரு சனத்தையும்? ஏட்டி உங்கள் அம்மாவை கூப்பிடு. எதிர்த்திண்ணையில் ஒண்டியாக தாயம் விளையாடிக்கிட்டு இருந்த மகளை விரட்டினாரு. அடுத்த சில நிமிஷங்கள்ல வாசல்ல நிலப்படி அறையில் நிழலாடுது. சோசியரே, இவ என் பொண்டாட்டி. ஐயோ, அது எனக்கு தெரியாதுங்களா? இவளை நான் கட்டிக்கிறச்ச சல்லி காசு வரதட்சணையா வாங்கினேன்னா கேளும். ஏண்டி நிற்கிற? சொல்ல. ஆமாங்க, ஒரு பைசா செலவு இல்லாம தான் எங்க கல்யாணம் நடந்துச்சு. நிலப்படி அருகில் ஆடின நிழல் பேசுது. ஆமா, நிழல் தான். ரத்தினம் அரைச்ச சந்தனத்தோட நிறம்னா சிவகாமி கருஞ்சாந்து பொட்டு. அதே மாதிரி தான் தேகம் வளப்பத்திலையும். ரத்தனத்தோட ஆகிருதிக்கு முன்னாடி ஒடிஞ்சு விடுற கருவேப்பிலை குச்சி தான் சிவகாமி. அந்த தேகத்துக்கு அவ போட்டிருக்கிற நகைகளே ரொம்ப பாரம். காதுல வைர ஓலையும் கழுத்துல 7-8 வடை சங்கிலியும் அட்டிகையுமா எல்லாமே ரத்தினம் பண்ணி போட்டது. சீர் இல்லாம அந்த காலத்திலேயே இவளை கைப்பிடிச்ச வையா நான். அது மட்டும் இல்லை, பொண்ணு எடுத்த இடம் எப்படிப்பட்டதுங்கிறீரு. துணிஞ்சு ஒரு லோட்டா தண்ணி கேட்க முடியாது. நான் ஒன்றும் பொய் சொல்லலை. பக்கத்திலே நிற்கிறா. விசாரிச்சு பாரு. கட்டிக்க மாத்து துணி இல்லாத இடம் உண்டா இல்லையா சிவகாமி? சிவகாமி தலை குனிஞ்சு நிற்கிறா. வைர மூக்குத்தியோட வெளிச்சம் அவளை தரையை பார்க்க விடாம செய்யுது. பொண்ணை மட்டுமா கூட்டிட்டு வந்தேன்? பொண்ணை பொத்தவளையும் இல்லை, உட்காத்தி வச்சு சோறு போட்டுக்கிட்டு இருக்க. அப்படியா? ஆமாயா, பெரிய பண்ணையோட மாமியாரு ஒருபடி சோத்துக்கு ஆளா பறக்கிறான்னு பேச்சு வந்தா எனக்குள்ள அவ பேரு. இந்த 30 வருஷமா கிளவியும் எங்க கூட தான் இருக்கா. எதுக்கு இதையெல்லாம் உம்மகிட்ட சொல்ல வந்தேன்னா, மருமவ சீரு வந்து தான் இங்க எதுவும் ஆகணும்னு இல்லை. பொண்ணு குடும்பத்துக்கு ஏத்தவளா இருக்கணும். நான் அழக பார்த்தா இவளை கட்டிக்கிட்டேன். இவ மேல இருக்கிற நகையை உருவிட்டு பார்த்தா என் வீட்டு ஒட்டடை குச்சி கூட இவளோட லட்சணமா இருக்கும். என்ன பாக்குறீரு? பொண்டாட்டிய பக்கத்துல வச்சுக்கிட்டு இப்படி பேசுறாரே பண்ண அப்படின்னா, நான் சொன்னதில்ல குந்துமணி பொய் இருந்தா காதை அறுத்துக்கிறேன். நான் ஒன்றும் பொய் சொல்லலை. பக்கத்திலேயே தானே நிற்கிறா, விசாரிச்சு பாரு. இதுக்கும் சிவகாமி அசையாம நிற்கிறா. இன்னைக்கு நேத்திக்கா 30 வருஷமா இவ இப்படித்தான் நிற்கிறா. புருஷனோட பேச்சு அவளை எந்த அளவில் பாதிச்சிருக்கு அப்படிங்கிறத முகத்திலேயே காமிக்காதபடி. ரத்தனம் பெரிய இடத்து பெண்ணு எடுத்திருக்கலாம். இப்படி அநியாயமா 2 ஆத்மாக்களை வதச்சு கொஞ்சம் கொஞ்சமா சாகடிக்க வேண்டாம். சிவகாமியாவது தாலி கட்டிக்கிட்ட நன்றி கடனுக்காக இவரோட பேச்சை சகிச்சிட்டு இருக்கலாம். இவளை பெத்த பொண்ணு தாய்க்கு என்ன தலையெழுத்து? அவ பாட்டுக்கு ஊரோட கடந்திருப்பா. ரத்தினம் சொல்ற மாதிரி சுத்தமா வறண்டு போன இடம் இல்ல சிவகாமியோட பிறந்த வீடு. சின்னதா ஒரு குடிசையும் அதை ஒட்டின ஒரு துண்டு நிலமும் அவங்களுக்கு உண்டு. அதுல நிம்மதியா இருந்திருப்பா பொண்ணு தாய். ஆரம்ப காலத்துல இருந்தே ரத்தினத்துக்கு சுய விளம்பரம் ரொம்ப பிடிக்கும். எதையாவது ஒன்று செஞ்சுட்டு உடனே அதை பற்றி ஊரில் தண்டோரா போடாத குறையா விஷயத்த பரவ செய்கிறது. அந்த காலத்திலேயே பெரிய பண்ண தன்னோட அந்தஸ்தை ஒத்த இடத்தையெல்லாம் ஒதுக்கி தள்ளிட்டு பொண்ணுத்தாயோட மகளை கல்யாணம் பண்ணிக்கிட்டது பரபரப்பான செய்தியாச்சு. அடுத்தா போல மாமியாரையும் அழிச்சிட்டு வந்து தன் குடும்பத்தோடையே தங்க வச்சாரு. எங்க 4 பேர் கூடினாலும் அங்கே ரத்தினம் இருப்பார். அவரோட பேச்சு 8 கல்லு விட்டறியும். என்ன ஓய், சங்கத்தில் இந்த மாதம் கூட்டம் உண்டா? யார் பேச போகிறாங்க? தலைப்பு என்ன? என்னது?
வரதட்சணை ஒழிப்பு பத்தியா பேசிட்டாப்ல ஆச்சா? துணிஞ்சு செயல்படணும் ஐயா. என் மவனுக்கு நான் வரதட்சணை வாங்குவேனான்னு கேட்குறியலா? அந்த காலத்தில் நானே சல்லி காசு வாங்காம என் செலவுல கல்யாணம் கட்டிக்கிட்டேயா. உண்டா இல்லையானுதோ பக்கத்தில் நிற்கிறாளே, விசாரிச்சு பாரும். என்னது கலப்பு கல்யாணம் செஞ்சுக்க போறியா? அப்படி செஞ்சுக்கிட்டா எங்களை மாதிரி இருக்கணும்ல. இன்னைக்கு தாலியை கட்டிவிட்டு நாளைக்கு அறுத்து தாடின்னு கேட்கக்கூடாது. எங்கள் அம்மா கடைசி மட்டும் மருமவ கையால் தண்ணி கூட குடிக்கக்கூடாதுன்னு வைராக்கியமாக இருந்தா. அதுக்காக நான் அசைஞ்சு கொடுக்கலையே. இன்னைக்கு என் வீட்டில் வந்து பாரு, நான் இவ அம்மா என் குழந்தைங்க எல்லாரும் சமபந்தி போஜனம்தான். அந்த மனசு வேணும் ஐயா. எவனுக்கு வரும் அந்த மனசு? என்னமோ இன்னைக்கு வரைக்கும் கருப்பண்ணசாமி தயவால, என் ஆத்தா மும்மாரி தயவால எனக்கு அந்த மாதிரி அல்ப புத்தி வரலை. சிரிக்காதடா, நிஜத்தை தான் சொல்கிறேன். தோ பக்கத்தில் நிற்கிறாளே, விசாரிச்சு தான் பாரு. என்னது அம்மா என்ன சாதிங்கிறையா? இறஞ்சு சொல்லக்கூடாது, கிட்டவா. கேட்டுக்கிட்டியா? இந்த சாதியில் நீ பொண்ணு எடுப்பியா? உங்கள் அப்பந்தான் சும்மா விடுவானா? அதுக்கெல்லாம் தைரியம் வேணுய்யா. எங்கள் அம்மா இவ அம்மாவுக்கு தினம் மிச்சம் மீதி இருக்கிற சோத்தை இலையில வச்சு சுருட்டி பொத்துன்னு அவள் கையில் விட்டு எறிவா. நான் அவள் பொண்ணையே கட்டிக்கிட்டேன். நான் திங்கிற சோத்தை தான் இப்போ இவளும் திங்கிறா, இவ ஆத்தாலும் திங்கிறா. முழங்கை நெய் வராதான்னு கேள்விப்பட்டிருப்பிய. தினமும் அப்படி தான் சாப்பாடு. எல்லாத்துக்கும் மனசு வேணுய்யா. இவர் இப்படி ஊரெல்லாம் சொல்கிறதாலேயே பொண்ணு தாய்க்கு சோறே இறங்காது. வாயில் ஒரு கவலம் போட்டால் தொண்டைக்கு கீழே இறங்காம குத்தி புடுங்கும். பெரிய மேசையில் சுற்றி வர நாற்காலிகள் போட்டு மருமகன் பேர குழந்தைங்களோட சாப்பிட்றப்போ எதையுமே வெளிக்காட்டிக்கிறது இல்லை. என்னவா உங்கள் அம்மா சோத்தை விரலால் அலையிறாங்க? பசிக்கலையாம், அப்பால சாப்பிட்றேன்னு சொன்னான். இல்லை மாப்பிள்ளை கோச்சிக்குவாரு வான்னு கூட்டிகிட்டு வந்தேன். பசிக்கலைன்னா டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறது தானே. டாக்டர்கிட்ட போகிறபடி ஒன்றும் இல்லை. அப்புறம் என்ன, ஆற்காடு கிச்சலியும் எருமத்தயிரும் உள்ளே இறங்க மாட்டேங்குதாம்மா. வேலைக்கு கூப்பிட்டு சோறு போட்டால் அப்படித்தான் இருக்கும். ஊரில் கம்பங்கூழை குடிச்சிட்டு விழுந்து கிடந்தா எல்லாம் சரியாக போயிடுமாக்கும். ரத்தினத்தோட இடக்குக்கு அஞ்சி அவரோட சாப்பிட உட்காராட்டாலும் பொண்ணுத்தாயோட பாடு திண்டாட்டம்தான். எங்கே ஒரு இலை குறையுது. அம்மா வேலைக்காரிங்க நெல் குத்துறத மேற்பார்வை பார்த்துட்டு இருக்காங்க. அவள் அப்புறம் சாப்பிடுவா, நம்ம சாப்பிட்லாம். ஏன் ஊரில் எல்லாரும் என்னை பற்றி நல்லா பேசுறது உங்கள் அம்மாவுக்கு பிடிக்கலையோ? மாமியார் கழுவிய பட்னி போட்டுட்டு பெரிய பண்ண தன் குடும்பத்தோட மூக்க பிடிக்க கொட்டிக்கிறாருன்னு ஊரெல்லாம் சொல்லணுமா? ஐயோ, அப்படி யாருங்க சொல்லுவாங்க? ஏன் நெல் குத்துற பொம்பளைங்களே வீடு வீடாக போய் சொல்லுவாளுங்க. கூப்பிடவங்க அம்மாவையும் தின்னுட்டு போய் என்ன வேணா செய்யட்டும். இப்படி இவர் குடும்ப சமேதராக சாப்பிடும்போது அவரை தேடிக்கிட்டு யார் வந்தாலும் சாப்பாட்டு கூட்டத்துக்கே வர சொல்லுவார். வாங்க ஹெட்மாஸ்டரா, எங்கே எப்படி சாப்பிட்றீங்களா? வீட்டில் சாப்பிட்டுட்டு வந்துட்டீங்களா? அதனால என்ன இங்கே கொஞ்சம் சாப்பிட்றது? ஓஹோ, இவங்க கூட சேர்ந்து சாப்பிட மாட்டீங்கல்ல? சரிதான் சரிதான் சரிதான், எனக்கு அது மறந்து போச்சுங்க. சாதி ரெண்டொல்லிய வேறு இல்லைன்னு நீங்கள் ஏட்டில் சொல்லித்தர்றீங்க, நான் வீட்டில் கடைப்பிடிக்கிறேன். அப்படித்தான். என்னடா அது மாமியார் கூட உட்காந்து சாப்பிட்றேன்னு பார்க்குறீங்களா? எனக்கு எல்லாரும் ஒன்று தான். என் கூட உட்காந்தாதான் அவங்களும் என் பொண்டாட்டியும் சரியாக சாப்பிடுவாங்க. அதை ஏன் கேட்குறீங்க? இவளை கட்டிக்கிட்ட உடனே இவளுக்கு நான் முதல்ல சொல்லி கொடுத்ததே எப்படி வகையாக சாப்பிடணும்னு தான். வசதி இல்லாத குடும்பத்தை சேர்ந்தவளாச்சா, வயிறு குறுகியே போயிருந்துச்சு. இப்போ தான் எல்லாம் கற்றுக்கிட்டு இருக்கா. அவரோட பேச்சில் கட்டுன பொண்டாட்டிய பேச்சு வராமல் வாயை பொழந்துட்டு நிற்கும்போது வந்த மனுஷரை பற்றி கேட்கவா வேணும்? இந்த வீட்டில் சோறு திங்கிறதுக்கு பட்னி கிடந்து சாகலாண்டி பொண்ணு தாயே இப்படி அடிக்கடி சொல்லுவா. ஆனாலும் மகளை விட்டுட்டு செத்து போக தைரியம் இல்லை. இத்தனை எல்லாம் பேசுகிறாரே, இவர் செய்கிற அக்கிரமத்தெல்லாம் நீயும் எடுத்து விட. எத்தனை நாள் தான் பொறுத்து பொறுத்து போவ? தாயோட முனகளுக்கெல்லாம் மௌனமாக தலையை செப்பா சிவகாமி. எதிர்த்து பேச எனக்கு என்ன வக்கு இருக்கு? இந்த நினப்பே இவளை மேலே மேலே குனிய செய்யுது. இன்னைக்கு பட்டணத்தில் பெரிய படிப்பு படித்த மகனுக்கு கல்யாணம் பேசும்போது அடைமழைக்கு முன்னாடி வர்ற பன்னீர் தூரலா ரத்தினத்தோட பேச்சு. வந்திருந்த பொண்ணு வீட்டுக்காரவங்க மகடி ஓசை கேட்ட பாம்பா மயங்கி உட்காந்துருக்க அப்பாவுக்கு பக்கத்தில் பதவிசா மகன் வேலு. இந்த பாருங்க, என் மருமவளுக்கு நகை நட்டு போட்டு பார்க்கணும்னா நான் போட்டுக்கிறேன். என்ன அப்படி பார்க்குறீங்க? அந்த காலத்தில் சீர்திருத்த முறையில் கல்யாணம் பண்ணிக்கிட்டவன் நான்.
இவ என் பொண்டாட்டி. இப்போ அவள் உடம்புல 100 பவுன் இருக்கும். கல்யாணத்தும் போது பொட்டு நகை கூட இல்லாமல் தான் வந்தா. நான் ஒன்றும் பொய்ய சொல்லலை. பக்கத்திலே நிற்கிறா. உண்டா இல்லையான்னு விசாரிச்சு பாருங்க. அப்போ வரதட்சணை பொண்ணை பெற்றவர் இழுக்கிறாரு. பேசக்கூடாது. ரத்தினம் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே சிவகாமி மகனை சாடை காட்டி உள்ள அழைக்கிறா. என்னடி புருஷனோட முகசொலிப்புக்கு இதோ வரேன் அப்படின்னு அலட்சியமாக பதில் சொல்லிட்டு விறுவிறுன்னு உள்ளே போகிறா. என்னம்மா, உங்கள் அப்பா சொல்கிறதில்ல எனக்கு சம்மதம் இல்லை. அவன் அதிர்ந்து போகிறான். வேலு, நான் ஒருத்தி இப்படி இங்கே வந்து மாட்டிக்கிட்டது போதும். என்னென்னமோ சீர்திருத்தம் செய்கிறேன்னு மார்த்தட்டிட்டு என் கழுத்தில் தாலியை கட்டினாரு உங்கள் அப்பா. இன்னைக்கு நானும் ஆயாவும் படுற பாடு நாய் படாத பாடு. இதுக்கு என் குளத்தில் எவனையாவது நான் கட்டிக்கிட்டு இருந்தா நிம்மதியாக ஆனந்தமாக இருந்திருப்பேன். ஆமாடா, வர்றவங்க கிட்ட பார்க்குறவங்க கிட்ட எல்லாம் என் சாதியை பற்றியும் ஒரு சல்லி காசு வாங்காமல் என்னை கல்யாணம் கட்டிக்கிட்டதை பற்றியும் கதையாக பேசுகிறாரு இல்லை. இவர் கதையை நான் சொல்ல ஆரம்பித்தா ஊரே நாரும். அழகே இல்லாதவள ஊர் மெச்ச கட்டி அவள் ஆத்தாலையும் வீட்டோடு கொண்டு வந்து வச்சுட்டு இவர் எத்தனை பொண்ணுங்க கிட்ட போனாருன்னு எனக்குள்ள தெரியும். அப்படி போனதும் இல்லாமல் சீக்க வாங்கிட்டு வந்தாரு. அது யாருக்கு தெரியும்? இதையெல்லாம் நீ கேட்குறது தானேம்மா. எப்படி கேட்பேன்? என்னத்தான் குப்பமேட்லேருந்து எடுத்து கோபுரத்தில் உட்காத்தி வச்சிருக்கிறாரு. இதுவே இவர் சாதியில் சீர்சனத்தையோடு வந்த பொண்ணா இருந்தா கேட்காம இருப்பாளா? அந்த நிமிஷமே அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு கிளம்பியிருக்க மாட்டாளா? என் அம்மாவே மாப்பிள்ளை வீட்டில் உட்காந்து இடிசோறு திங்கிறப்ப நான் எங்கே போவேன்? இப்போ ஏன் இதையெல்லாம் சொல்கிற? காரணத்தோட தான். உங்கள் அப்பா செஞ்ச தப்பை நீயும் செய்யக்கூடாது. உண்மையிலேயே சீர்திருத்த நினைப்புல இந்த மாதிரி வரதட்சணை வாங்காமல் வேறு சாதி பொண்ணை கட்டிக்கிறது வேற. இப்படி பேருக்காக சுயநலத்துக்காக கட்டுறது வேற. உனக்கு இந்த பொண்ணை பிடிச்சிருக்கா? பின்னாடி அவள் சாதியை உனக்காக உபயோகப்படுத்திக்க மாட்டீன்னா தாலியை கட்டு. அதோட அவங்க பொண்ணுக்காக என்ன செய்கிறாங்களோ அதை அவங்க செய்யட்டும். அவளோட நல்லதுக்காகத்தான் சொல்கிறேன். நாளைக்கு கட்டுன துணியோடு வந்தாள்னு உங்கள் அப்பா மாதிரி நீ 10 பேர்கிட்ட சொல்கிறப்ப அவள் என்ன மாதிரி தலை குனிஞ்சு நிற்கக்கூடாது. அதுக்காக தான் சொல்கிறேன். அப்பா சீர் எதுவும் வேணான்னு சொல்கிறப்போ இதை நான் போய் எப்படி அவங்க முன்னாடி சொல்கிறதுமா? என்ன துரும்ப முறிச்சு கீழே போட்டு மாப்பிள்ளைன்னு சொன்னால் அது கூட துள்ள தான் செய்யும்பாங்க. சொல்லிட்டு போட்டோம். சிவகாமி மகனை முன்னால் நடக்க விட்டு பின்னால் நிமிர்ந்த பார்வையோட கூடத்துக்கு வர்றா. பொண்ணு தாயி பொக்கவாய் சிரிப்போட மக போகிறதையே பார்த்துக்கிட்டு இருந்தா. அவ்வளோதாங்க கதை. இந்த கதையில் இந்த சுயத்தம்பட்டமாக ஒரு ஆம்பளை என்ன வேணா பேசலான்னு பேசுகிறது தன்னை கட்டிக்கிட்டு வந்த அந்த பொண்ணை ஒரு நாளும் எந்த அளவு மனசளவில் பாதிக்கும்னு நம்ம நினச்சி பார்க்கும்போது உண்மையிலேயே கஷ்டமாக தான் இருக்குது. எல்லாரும் இப்படி பெருமைக்காக பண்ணுவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. சில பேர் உண்மையிலே மனசார ஒரு சில சீர்திருத்தங்கள் செய்ய விரும்பி பண்ணலாம். அது பாராட்டத்தக்கது, வரவேற்கத்தக்கது. ஆனால் தன்னோட பெருமைக்காக தன்னை ஊரில் உள்ளவங்கெல்லாம் மெச்சுக்கணுங்கிறதுக்காக பண்ணிட்டு ஒவ்வொரு நாளும் தான் கட்டிக்கிட்டு வந்தவளையோ வந்தவனையோ இல்லை நம்ம யாருக்கு உதவி செஞ்சோமோ அவங்களையோ சிறுமப்படுத்துறதுங்கிறது ஒரு மனிதத்தனமான செயலே இல்லைங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சிறுகதையுடன் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய்.